சாரி பாட்டி, நான் மறந்தே போயிட்டேன். இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம். சர்ப்ரைஸை இப்பவே கொடுத்துடலாம். பாட்டிமா, நாங்க எல்லாருமே கேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதான் இவ்வளவு நேரம் விஷ் பண்ணாம இருந்தோம். இவ தான் லேட்டா கொண்டு வந்துட்டா. பிருந்தா அத்தை, எங்க மேல எந்த தப்புமே இல்ல. எல்லா தப்பும் இதோ எவ்வளோடதுதான். நாங்க ரொம்ப நேரமா ரெடியா தான் இருந்தோம் கூட. அப்படிதான் ஆயிரா? ஆமா நூடுல்ஸ். அத்தை, இந்த பொண்ணு மேலதான் எல்லா தப்பும் இருக்கு. சரிதானங்க? இந்த பாட்டு வேண்டாம். இந்த பாட்டு மாறுகோ 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 மாறுகையே ஹாப்பி பர்த்டேமா. கேக்க கட் பண்ணியாச்சுல்ல, வண்டியில திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, கிளம்பணும். ஹலோ, என்னோட கேக் எங்க? சரிம்மா, நான் போய் எல்லாத்தையும். சாரி சாரி. தேவ், ரோஹன், சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. பூஜை முடிஞ்சதும் நான் உங்களுக்கு கால் பண்றேன், சரியா? Alright. You guys have fun. என்னது இது? என் ஃபைட்டோட பேமெண்டா? மறுபடியும் அடி வாங்க போறியா? நம்ம இந்தியா போறோமா? ஓ, தட்ஸ் அமேசிங். நம்ம ஊருக்கு போறோம், நம்ம வீட்டுக்கு போறோம். என் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு. அது was 75th பர்த்டேக்கு. How can I miss it? அடடா, பாத்து பாத்து பாத்துமா. அம்மா, தேங்க் காட்மா, நீங்க சரியான டைம்க்கு வந்தீங்க. நான் வரலனா வேற யார் வருவாங்க? வேற யார் உதவி பண்ணுவாங்க? இந்த வீட்ல எல்லாரோட வேலையும் உன்கிட்ட கொடுத்துடுறாங்க. நீ என் பொண்ணு மாதிரி இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்க. ஆனா என்னோட பொண்ணுக்கு இது கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. சரியான பைத்தியக்கார பொண்ணா இருக்கா. இவங்க எல்லாரும் உன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாது. ஆனா அம்மா, இவங்க இப்படி பண்றதுனால எனக்கு ஏதாவது நஷ்டம் வரப்போதாமா? ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கம்மா. இவங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. இல்ல எல்லாரும் எங்க பாசமா இருக்காங்க? பாட்டியும் ஆகாஷங்களும் தான் என் மேல பாசமா இருக்காங்க. ஆனா இது போதாதாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஆமா ஆமா ஆமா, எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. அந்த பாசத்தை சமாளிக்க முடியாம தான் இப்ப தடுமாறி கீழே விழ பார்த்தல. என்னம்மா, கரெக்ட் தானே? இல்ல, நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஜித் இருக்கான்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன், உனக்காக வீட்ல ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கான். கொஞ்சமாவது அவனை பத்தி யோசியேன். ஓ, ரஜித் வரேன்னு சொல்லியிருந்தாருல்ல இன்னைக்கு. ஐயோ, என் பொண்ணுக்கு ஞாபகம் வந்துருச்சே. இவ்வளவு வேலையிலயும் ரஜித் வர போறான்னு உனக்கு ஞாபகம் வந்துருச்சே. நான் அவன் கிட்ட சொன்னேன், 4 அடி தூரத்துல தான் என் வீடு இருக்கு, ஒரு எட்டு வந்துட்டு போன்னு சொன்னேன். ஆனா அவன் என் பேச்ச கேட்கவே இல்ல. 100 வயசு அவனுக்கு. இதோ வந்துட்டான். இவனாவது நான் சொல்றத கேக்குறானே. இது பாரு, போகும்போது நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு போ. ஏமா இது? இந்த விஷயத்திலயாவது நான் சொல்றத கேக்குறியா? சாரி ரஜித், என்னால நீங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க வேண்டியதாயிடுச்சு. தட்ஸ் ஓகே. உன்னை கல்யாணம் பண்ண இத்தனை நாள் வெயிட் பண்ணும்போது 2 hours தானே? 2 hours ஆயிடுச்சா? ஆமா, 2 hours ஒரு 4 கப் டீ. சாரி. இட்ஸ் ஓகே. பிருந்தா, தேவ்கிட்ட லோன் பத்தி பேசுவல்ல? தேவ் கிட்ட என்னால எப்படி பேச முடியும்? நான் அவரை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா அவனுக்காக இன்னைக்கு பூஜை வச்சிருக்காங்கல்ல, வந்தா அவன்கிட்ட பேசு. வாய்ப்பே இல்ல. அதுக்கெல்லாம் அலோடிங்கே கிடையாது. பெரியம்மா அவரோட விஷயத்துல எவ்வளவு பொசசிவா இருக்காங்க தெரியுமா? இன்ஃபேக்ட் வீட்ல அவரோட ஒரு போட்டோ கூட இல்ல. ஏன்னா அவருக்கு கண்ணு பட்டு போயிடுமா. இமேஜின். வாட் யூ மீன் இமேஜின்? அப்படின்னா அவ்வளவு குட் லுக்கிங்கா இருக்கானா? எனக்கு என்ன தெரியும். லாஸ்ட் டைம் நான் அவரை பார்க்கும்போது நல்ல குண்டா பூசணிக்கா மாதிரி இருந்தாரு. இப்ப அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு அவரு வரமாட்டாரு. ஏன்னா அவரு இந்தியாவிலே இல்ல. சரி ஓகே, அவன் தான் பெரிய பிசினஸ் மேன் ஆச்சே. லோனை எங்க இருந்து வேணாலும் அப்ரூவ் பண்ணலாம்ல. 1 செகண்ட். ஹலோ தேவ், ஹாய்.
இது பாருங்க, நாம 2 பேரும் மீட் பண்ணி 100 வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். பட் இது ரொம்ப அர்ஜென்ட், அதான் நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். அது என்னன்னா, என்னோட ஃபியான்சி ரஜத் இருக்கார்ல, அவருக்கு அவரோட பிசினஸ்க்காக கொஞ்சம் லோன் வேணுமா. உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆர்டர். ஆஃப் கோர்ஸ் பிருந்தா, 100 வருஷமா நான் இந்த கால்க்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால் பண்றதுக்கு நீ ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஓகே, நான் என்னோட செக் புக் உனக்கு அனுப்புறேன். அதுல உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ நீ ஃபில் பண்ணி எடுத்துக்கோ. என்னோட பணம் எல்லாத்தையும் நீயே செலவு பண்ணிக்கோ. ஓகே? ஓகே ஃபைன், ஐ கிவ் அப். இந்த மாதிரி நீ எதுவும் பண்ண வேணாம். ஆல் ரைட். அது ஒன்றும் இல்லை, எனக்கு லோன் கிடைச்சதுன்னா நான் வேலையை ஆரம்பிக்கலான்னு நினைச்சேன். யூ நோ தட் ரைட்? இதை எனக்காக நான் பண்ணலை, நான் இதை நமக்காக பண்றேன், நம்ம ஃபியூச்சருக்காக. ஹா ரஜத், எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவர் இப்ப இங்க இல்லைன்னும் போது என்ன பண்றது? அண்ட் பூஜைக்கு கூட தேவ் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியில இருக்க எல்லாரும் தான் அவருக்காக பூஜை பண்ணுவாங்க. எந்திரிங்க எந்திரிங்க, எல்லாரும் சிகப்பு கொடி கோவிலுக்கு போறாங்க. அம்மா, நீங்கள ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவளோட பணம் நமக்கு கிடைக்கவே இல்லைல்ல. அக்கா, ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த 25 வருஷமா 2 நாளைக்கு ஒரு முறை இதே தான் பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருக்காங்க, அவங்க எப்படி தப்பிப்பாங்க? என்னக்கா நீங்க என்னைக்கு நீங்க அந்த நாகினி அட்டாக் பண்ணீங்களோ அன்னைக்கு அதோட சக்திக்கு எல்லாமே போயிடுச்சு. நான் சொல்றத நம்புங்கக்கா, அந்த நாகினி உயிரோட இல்ல, அவளோட குழந்தையும் உயிரோட இல்ல. நீங்க வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம். இரவாக போகுது. நிலவும் ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கு. அதாவது நம்ம காத்திருந்த நேரம் முடிஞ்சிருச்சு. பழி வாங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அந்த பாரி குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இத்தனை வருஷம் பார்த்தாச்சு. நம்மளோட எதிரிகள் எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு நாம இருக்கோங்கிறது தெரியாது. ஒரே ஒரு பூஜையால மட்டும்தான் அவங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அதாவது ஒரு இச்சாதாரி நாகினி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த பூஜையோட நெருப்புக்கு முன்னாடி என்னோட பழி வாங்குற நெருப்பு அணைஞ்சு போயிடும். அவங்க என் கணவரை எப்படி கொண்டாங்கன்னு நான் மறந்திருப்பேன்னு நினைக்கிறாங்க. அவரோட மொத்த குடும்பத்தையும் சாகடிச்சிட்டாங்க. ஒரு சின்ன குழந்தையோட கழுத்து அறுத்து இறக்கமே இல்லாம கொண்டாங்க. மறக்க மாட்டேன். அந்த மிருகத்தனமான மனுஷங்களை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. வாய்ப்பே இல்லை. அவங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை மனசாட்சி இல்லாம கொண்டாங்கல்ல, இதுக்கு மேல நான் அவங்கள துடிக்க துடிக்க கொஞ்சம் கொஞ்சமா அணுவா சாகடிப்பேன். அவங்க வலிய ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். நீங்க சொல்றது நடக்குமா? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தினமும் ஒவ்வொருத்தரா சாகும்போது ஒருத்தங்களை நடப்பணுமா வாழ வைக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமாமா, நீங்க அவங்கள என் அப்பாவை கொன்னதுக்கும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொன்னதுக்கும் பழி வாங்குங்க. ஆனா நான் அவங்க உங்க ஆத்மாவை கொன்னதுக்கு பழி வாங்குவேன். என் அம்மாவை இப்படி துடிக்க வச்சதுக்கு அவங்கள பழி வாங்குவேன். உங்க வாழ்க்கையில 25 வருஷமா சூரிய ஒளி வந்துச்சு, ஆனா வெளிச்சம் வரல. இரவுகள் வந்துச்சு, ஆனா உங்க கண்ணுல நான் என்னைக்குமே தூக்கத்தை பார்க்கல. இத்தனை வருஷமா நீங்க சிரிச்சு நான் பார்த்தது இல்லம்மா. இதுக்கப்புறமும் நீங்க சோகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. இனிமே நான் உங்க எதிரிகளை அழிச்சு உங்க சோகத்தையும் அழிப்பேன். அந்த பாரி குடும்பத்தை அழிக்கிறது தான் என் வாழ்க்கையோட லட்சியம்மா. இத நான் தேவ் பாரிக்கோட சாவுல இருந்து ஆரம்பிப்பேன்.
விஷாலி அம்மா, நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவு ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கு. அதனால இன்னைக்கு ராத்திரி தேவுக்கு ஆபத்தானதா இருக்கும். ஆனா இந்த பூஜையால தேவ நம்ம ஆபத்துல இருந்து காப்பாற்ற முடியும். நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு நடக்க போற பூஜையில தேவ் கலந்துக்க கூடாது. அவன் வரமாட்டான். அவனை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் இந்தியாவிலேயே இல்ல. இந்தியாவை திரும்ப பார்க்குற ஃபீலே தனி. கைஸ் வாங்க வாங்க. எல்லாரும் பிளான் பண்ணிட்டீங்களா? இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? அதை நான் பாத்துக்கிறேன். நான் சமாளிச்சுக்கிறேன். Sure. ஒன்றும் பிரச்சனை Okay, let's go. Okay, let's go. இந்த கார்ல வச்சிடலாம். பிருந்தா எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும். என்ன சொல்லு? ஆமா பிருந்தா, உன்னாலதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ப்ளீஸ், நீ எங்க ஃபேமிலி ஆள் மாதிரி. ஓகே, பட் என்ன ஹெல்ப் பண்ணணும்? நீ எங்க அம்மாவோட கார்ல அவங்க கூட வா. அவங்க பாட்டியோட பர்த்டேவை மறந்துட்டாங்கல்ல, அதனால ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆமா பிருந்தா. சரி, நான் பெரியம்மா வண்டியிலேயே போய்க்கிறேன். ஓகே, Good. bye. Thank you. நோ ப்ராப்ளம். என்னாச்சு? அட, பாட்டிக்காக நம்ம ரூட் சேஞ்ச் பண்ணி போகணும்ல, அதனால தான் கழட்டி விட்டோம். புரியுதா? சூப்பர். டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு ஆட்டிடியூட் அதிகமா இருக்கு. என்னாச்சு? போனே எடுக்க மாட்டேங்கிறான். நம்ம எப்படி ஆட்டோராக்கு போறது? ஹலோ அச்சோரா, லிசன். முதல்ல நாம பார்க்க போறது பாட்டிய. அதுக்கப்புறமா நீ எங்க வேணாலும் போய்க்கோ. பட் நத்திங் பிஃபோர் ஐ சே ஹாப்பி பர்த்டே டு மை கேர்ள், ஓகே? கொஞ்சமாவது என்னை பத்தி யோசி. முடியாது. சாரி. லிசன், நான் பாட்டியை பார்க்க தான் வந்தேன். ஸோ அவங்கள தான் முதல்ல பார்ப்பேன். ஓகே லிசன், நம்ம 2 வண்டியில போயிடலாமா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா. ஆனா நான் முதல்ல பார்க்க போறது பாட்டியை தான். ஓகே, பை பை. என்னாச்சுமா? நீ என்னாச்சு? அவ திரும்ப வந்துட்டா. அவ திரும்ப வந்துட்டா. உங்க எல்லாரையும் நான் தேடி தேடி சாகடிப்பேன். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு நாகினி. சொல்றது புரியுதா? உங்க யாரையும் நான் விட மாட்டேன். நாகினி, நான் ஒரு நாகினி. நான் ஒரு இச்சாதாரி நாகினி. ஒரு நாகினி தன்னோட எதிரிகளை எப்பவுமே தண்டிக்காம விட மாட்டான். என் கண்ணால பார்த்தேன். அங்கதான் அது இருந்தது. பார்த்தேன். எந்த பாம்புமா? எங்க இருக்கு பாம்பு? இங்க எந்த பாம்பும் இல்லையேமா. எங்க? இந்த கண்ணாடியில தான் அது அங்க இருந்தது எனக்கு தெரிஞ்சது. நான் பார்த்தேன். அவ திரும்பி வந்துட்டா. பெரியம்மா, அங்க இருந்த பாம்பு உங்க கண்ணுக்கு இங்க தெரிஞ்சிருந்தா அது பாம்பா இருந்திருக்காது, அனோகோண்டாவா இருந்திருக்கும். டாட், அது அம்மாவோட பேர் தானே? ரிலாக்ஸ் விஷாலி, ரிலாக்ஸ். நீ கொஞ்ச நாளாவே ஆயுள்ய நட்சத்திரம், நாகம், பாம்புன்னு எப்பயும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. அதான் அதோட இல்யூஷன் இருக்கு, வேற எதுவும் இல்ல. சரி, யார் திரும்பி வந்துட்டாங்கன்னு சொல்ற? யார் திரும்ப வந்தா? ஆகாஷனா? அது ஒண்ணும் இல்ல. அக்கா கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. நைட்டு சரியா தூங்கிருக்க மாட்டாங்க. ஆமா, அதனாலதான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வாங்க, வந்து தண்ணி குடிங்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க. வைஷாலி அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆகாஷ் அண்ணனுக்கு சந்தேகம் வந்துரும். அப்புறம் நம்ம மாட்டிப்போம். ஆமாக்கா, அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயில மாவாட்டுறது உறுதி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அந்த நாகினி பேரை திரும்ப திரும்ப சொல்றத நிறுத்துங்கன்னு சொல்றேன். அக்கா, அந்த இச்சாதிரி நாகினி நம்ம கண்ணு முன்னாடி செத்துருக்கா. ஆகாஷ் அங்கிள், சொல்லுமா.
அது இப்பதான் நான் வெதர் ரிப்போர்ட்டை பார்த்தேன். சைக்ளோனுக்கான ஆபத்து இப்ப போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால பாட்டியையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாமா அங்கிள்? அவங்களுக்கு வீட்ல தனியா போர் அடிக்கும்ல. சரி, நான் நினைச்சது நீ சொல்லிட்டம்மா. போ. நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. இவளுக்கு 25 வயசு ஆகுதா இல்ல 50 வயசு ஆகுதா? இப்படி வயசானவங்களோட கம்பெனி யார் என்ஜாய் பண்ணுவாங்க? சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா. ஆனா ஒரு கண்டிஷன், கிழவன் பணக்காரனா இருக்கணும். அது போதும், நானும் என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு கட்டோராம நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நாளைக்கு அங்க ட்ரை டேவா இருந்தா என்ன பண்றது? டியூ, நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஒரு சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்க லோன்லி பிளானட்கான பிரைவசி கிடைக்கும். நான் அங்க நல்லா என்ஜாய் பண்ண போறேன் பாரு. நல்லா இருக்கே. குடிக்கிறதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. அடடா, நீ இவனுக்கு இல்ல இவனுக்கு பிரதரா இருந்திருக்கும். நாங்க குடிச்சிட்டு பார்ட்டியை கலக்கணும்னு நினைக்கிறோம். நீ என்னடானா ப்ரோ திங்க் வைல்ட் திங்க் டர்ட்டி. லிசன் கைஸ், இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, ஓகே? ப்ளீஸ் ப்ரோ, மானவுக்கு கல்யாணம். என்னப்பா பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டல, அது போதும் உனக்கு. இதுக்கப்புறம் என்ஜாய் பண்றது நிறுத்தணுங்கிற அவசியமே இல்ல. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பொண்ணுங்களுக்கு தான். அண்ட் பை த வை, நீ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் ஓப்பனா வை. ஆமாடா, ஓபன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லது. யா, உண்மைதான். நாம கியூட்டா இருக்கோம், ஹேண்ட்ஸமா இருக்கோம். முக்கியமான விஷயம், நாம ரிச்சா இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, சூப்பர் ரிச். கரெக்டா சொன்ன. ஒரே ஒரு பார்ட்டியால எதுவும் ஆகாது. ஓஹோ, கால் வந்துருச்சா? அண்ணி அடிக்கடி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த நீடா, கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லு. இல்லனா எங்க நம்பர் கொடுத்துரு. பாட்டிக்கு தேவையான எல்லா மருந்தையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வர சான்ஸே இல்லை. அப்புறம் நான் வேற ஏதாவது மறந்துட்டேன்னா வேற என்ன வைக்கணும்னு யோசிக்கிறதா. நாங்கள் எல்லாரும் சிவப்பு கோடி கோயில் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். ஓகேவா? இப்போ எனக்கு பேச நேரமே இல்லை. ஸோ உனக்கு எல்லாமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே? ஐ லவ் யூ பேபி. இந்த கனிக்கா இருக்கால, அடிக்கடி மானஸ்க்கு கால் பண்ணி ஐ லவ் யூ சொல்ல போல இருக்கு. பாட்டிமா, சாரி, நீ கனிகா கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பாட்டியை கூப்பிட்டு தான் வந்தேன். பிருந்தா, என்னாச்சு பர்த்டே கேர்ள்? நீங்க ஏன் இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? மானஸ் பேபி எங்க இருக்க? ரொம்ப நேரமா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேஜ்டா இருக்கு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? This is not fair, okay? இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகல, நீ அதுக்குள்ள என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல. This is not done. நான் உன்னோட fiancé, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னா உனக்கு இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன? பாட்டி பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹாய் பிருந்தா. ஹலோ. பாட்டியை நான் கூட்டிட்டு போறேன். இல்லனா என்னோட வருங்கால மாமியார் என்கிட்ட கோவப்படுவாங்க. இல்லையா பாட்டி? வா, வாங்க பாட்டி, வந்துரு. பிருந்தா, நீ என்னை பத்தி என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். மானஸ், நீ இப்ப போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? நீ கனிகா கிட்ட பேசுறேன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ கனிகா கிட்ட பேசல. அப்படின்னா நீ யார்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருந்த? அப்படின்னா நீ எல்லாத்தையுமே கேட்டுட்டியா? ஓகே, குட். இதுக்கப்புறம் நான் உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரி கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. குட் பாய் மாதிரி நடிக்க வேண்டாம். என்னாச்சு, ஷாக் ஐடியா? இதான் நான் பிருந்தா, இதுதான் என்னுடைய ரியல். இந்த கண்ணாடிக்கு பின்னாடி என்னுடைய மோசமான பார்வை ஒன்று ஒழிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னை பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? இந்த சீக்ரெட் நமக்கு நடுவில் தான் இருக்கணும். எப்பவும் சீக்ரெட்டாக தான் இருக்கணும். மற்றவங்க கிட்ட இந்த விஷயத்த நீ சொன்னா அதுக்கப்புறம் உனக்கு அது நல்லதா இருக்காது. ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஓகே பாட்டி, நான் ஏறுறேன். காய்ஸ், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் வரா. இல்ல, நான் அந்த கார்ல வர மாட்டேன். நான் இந்த கார்ல. நீ கிடையாது, ஏன்னா அவ வரால.
என்னாச்சு? சிசி ஹாட்டா? என்னங்க பெரிய பணக்காரியா இருப்பா போல இருக்கு. நம்ம கார்த்திக்கு பேசி முடிச்சிடலாமா? ஹாய். யாருன்னு தெரியல. ஆனா யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஹர்ஷ்க்கு இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். முதல்ல இவ பேர் என்னன்னு கேளு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நந்திதா. இவங்க எல்லாரும் என்னோட கசின். இவர் என்னோட ஃபியான்சி மானஸ். அப்புறம் பாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வணக்கம். அவங்க என்னோட பெரிய மாமி. வணக்கம் ஆண்டி. வணக்கம் அங்கிள். நோ ஆண்டி. மாம்னே கூப்பிடு, ஓகேவா? அவ அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டா கிக்கி அக்கா. ப்ளீஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்க எல்லாரும் போய் வண்டியில உட்காருங்க. நாம இத பத்தி அப்புறமா டீடைலா பேசிக்கலாம். வா நந்திதா, நம்ம எல்லாரும் போறோம்ல, அப்படியே இவளும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப நல்ல விஷயம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகே, கம் லெட்ஸ் கோ. ஒரே ஒரு பூஜையால என்கிட்ட இருந்து ஒரு இச்சாதாரி நாகினி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. மிருகத்தனமான மனுஷங்களை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. அட என்ன பிருந்தா, வா போலாம். சரி பாட்டி. இதான் என்ன, நான் எதுவும் கேக்குறது இல்லைன்னு நினைக்கிறியா? இப்ப இருக்க பசங்க என்ன கேக்குறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கண்ணடிக்க கூட தெரியும். என் காதலா, என் இரவுகள் நேரம் செய்கிறாய், என் மனதில் மாயம் செய்கிறாய், உன் சிறையினில் வைக்கிறாய். என் காதலா, என் இதயத்தை சேதம் செய்கிறாய், என் இமைகளை மூடிக்கொள்ளும் முன் என் விழிகளில் வாழ்கிறாய். சிறு தூரல் போல என் மேல் விழுந்தாய், ஒரு சாரல் போல என் வாழ்வில் வந்தாய், என் தேகம் எங்கும் மின்சாரம் நீயே, என் உள்ளே வாழும். ஒன்னு சொல்லவா, உன்னுடைய ராஜகுமாரன் வந்ததுக்கு அப்புறம் நீ அவனுக்காக இந்த பாட்டு பாடு. என் காதல் தீயே, என் காதல் தீயே, என் காதல் தீயே, 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 என் காதல் தீயே. ஐயோ, என்னோட துப்பட்டா. இதெல்லாம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். போனா போகட்டும் விடு. ஒருவேளை உன் ராஜகுமாரன் கிட்ட அந்த துப்பட்டா போயிருக்கலாம்ல, யாரு கண்டா? என்ன? யாரு? பாட்டிமா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல ஒரு புது ஹீரோவை கொண்டு வராதீங்க பாட்டிமா, ப்ளீஸ். நான் எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. விதியிலே என்று இருந்துச்சுன்னா என்ன பண்றது? You know what? You know pretty. ஆனா கொஞ்சம் லோன்லியாவும் இருக்கா. பிரிட்டி கேர்ள்ஸ் எப்பவும் லோன்லியா இருக்க மாட்டாங்க. இட்ஸ் கெட்டிங் டூ ஸ்டஃப் இன் ஹியர். எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. ஹர்ஷ் கொஞ்சம் பார்த்து, இங்க நிறைய பேருக்கு உன்னால தொல்லையா இருக்கு. ஷட் அப். காய்ஸ், இவங்களும் இங்க தான் இருக்காங்க. நாம கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம்.
என்னாச்சுப்பா உனக்கு? இவ்ளோ அழகா இருக்கிற பொண்ணுகிட்ட நீ பேசவே இல்ல. ஏன்னா இவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ பக்கத்துல குச்சியோட உட்கார்ந்துகிட்டு இருந்தா. எக்ஸ்கியூஸ் மீ, தண்ணி. தேங்க்யூ. தேங்க்யூ. இல்ல ப்ரோ, நான் எப்பயுமே கிளியரா தான் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா லாயலா தான் இருக்கணும். நீ எங்களோட ப்ரோடா, இப்படி எங்களை அவமானப்படுத்தாத. இங்க பாரு, வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க தான். ஆனா பிசினஸ் டவுன்ல போகும்போது நிறைய பணம் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நம்ம வீட்ல பசங்க எல்லாரும் ஹேண்ட்ஸமா இருக்கும். அப்பதானே நல்ல ரேட்ல விற்க முடியும். ஷட் அப் ப்ரோ, தட்ஸ் நாட் மை பாயிண்ட் யா. அப்படியா? உன்னோட கல்யாணமும் என் கல்யாணம் மாதிரி தான் நடக்கும். இல்ல ப்ரோ, இப்படியெல்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு லைஃப்ல கொஞ்சம் கோணல் இருக்கணும். ஒரு பொண்ணு பார்த்ததும் ஓகே சொல்லிட்டானா அதுல சேலஞ்ச் இருக்காது. யூ நோ வாட், ஐ லைக் சேலஞ்சஸ். முதல்ல பொண்ணுங்க எனக்கு நோன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் அவளை நான் ஓகே சொல்ல வந்தேன். அப்படியா? அதையும் வற்புறுத்தி தான் சொல்ல வைப்பியா என்ன? சீக்கிரம் சீக்கிரம், டைம் ஆச்சு. இதோ வந்துட்டோம். பாட்டிமா, பெரியம்மா கூப்பிடுறாங்க, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். வாங்க போலாம். வெயிட், உன்னோட ஃப்ரெண்டுங்க? இதுக்கப்புறம் அவளுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். உன்னால அவ டென்ஷன் ஆயிட்டா அவ பாட்டி கூட வருவா. வாட்? எங்க இருக்கா? அவ வாஷ்ரூம் போயிருக்கா. தயவு செஞ்சு அங்கேயும் போயிடாத. வா வான்னு சொல்றேன்ல, அவ கண்டிப்பா வந்துருவா. கணிகா, நீ வா. Thank you baby. மறுபடியும் பசங்க வண்டியை நிறுத்திட்டாங்க. கணிகா, உன்னோட ஃப்ரெண்டு எங்க? அதான் பாட்டி கூட வந்தால. ஓ நந்திதா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு அவ ரொம்ப டென்ஷனா இருந்தா. நான் போய் பார்த்துட்டு வரேன். கணிகா, எங்க போறேமா? லெட்ஸ் கோ, உட்காருங்க. ஏய், அவனை பாரு. அட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை வண்டியை நிறுத்துவீங்க? நந்திதா எங்க பாட்டி? அதான் என் ஃப்ரெண்ட். அவ எங்க? அவ உங்க கூட தானே வந்தா, எங்களோட அவ வரல. அவ எங்க கூட தான் வந்தா. அதான் நம்ம பிரேக் எடுத்தோமே, அப்ப உங்க கூட வரேன்னு சொல்லிட்டா. எங்க கூட? டிரைவர் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னோட ஃப்ரெண்ட் இங்க வருவான்னு. ஆமாமா சொன்னேன். ஒரு நிமிஷம். ஆமா, டிரைவர் கூட என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் தான் யாரும் வரமாட்டாங்க, வண்டி எடுன்னு சொன்னேன். ஓ காட், நான் அவகிட்ட பாட்டி கூட இந்த கார்ல வந்துருன்னு சொன்னேனே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம வண்டியை திருப்பிட்டு போய் உங்களோட ஃப்ரெண்டை தேடலாம். நீங்க ஓ காட், அவங்கள எங்க போனாங்க? ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்க எங்களோட வண்டியில வாங்க. என்ன நீ? ஒரு நிமிஷம், ஏதாவது தெரிஞ்சதா? அவளுக்கு லிஃப்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம கோயிலுக்கு போலாம். போலாமா பாட்டி? போலாம். நீ உள்ள வந்து உட்காருமா. இதுக்கப்புறம் சாவுக்கான தாண்டவம் ஆரம்பமாக போகுது. அத போறா. யார் நீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுவும் இந்த நேரத்துல? இங்க ஒரு விசேஷமான பூஜை நடக்க போகுது, இங்கிருந்து போயிடுங்க. அட நிறுத்துங்க சுவாமி, எங்க கழுத்துலயும் ருத்ராட்ச கொட்டை இருக்கு. ஆனா உங்க மனசுல பக்தின்றது இல்ல. பண்டிதரே, இந்த பக்தினா யாரு? பயம் மட்டும்தான் இருக்கு. கடந்த காலத்தோட பயம் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். நாங்க அடிக்கடி இங்க வந்து போகும்போது பார்த்துருக்கோம். வாங்கம்மா, பார்த்து பார்த்து பொறுமையா வாங்க. சிவபெருமானே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதுக்கு ஒரு கதையே இருக்கு.
இப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இந்த பாலைவனத்துக்கு நடுவில் எப்படி வந்ததுன்னு பொதுவா யாருக்குமே தெரியாது. இதைத்தானே சிவப்பு கொடி கோயில்னு சொல்லுவாங்க. ஆமா, இதைத்தான் சிவப்பு கொடி கோயில்னு சொல்லுவாங்க. இங்க தினந்தோறும் சிவபெருமானோட அற்புதங்கள் நடக்கும். இந்த பண்டிதருக்கு மெமரி பவர் அதிகமா இருக்கே. இப்ப பாரு, அப்ப என்ன சொன்னாரோ அதே தான் இப்பயும் சொல்லுவாரு. இந்த கோயிலை யார் உருவாக்குனதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த கோயில்ல வெளியே இருக்கிற உருவங்களோட முகத்தை கூட அழிச்சிருக்காங்க. என்னாச்சு விஷாலி? ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, கண்டிப்பா ஏதோ இருக்கு. ஒருத்தர் இந்த கோயிலுக்கு வராங்கன்னா இந்த கோயிலே அவங்கள அழிச்சிருக்கிறதா அர்த்தம். இந்த கோயிலுக்கு இந்த உலகத்தை சேர்ந்தவங்க மட்டும் வர மாட்டாங்க. 7 உலகத்தில் இருந்த பக்தர்கள் வருவாங்க. நம்ம சக்தி வாய்ந்த சிவபெருமானை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த பக்தர்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லைனாலும் சிவபெருமான் அந்த பக்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட பக்தி உண்மையானதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், சிவபெருமானோட எந்த பக்தன் உண்மையானவனா இல்லையோ அவ இந்த கோயிலுக்குள்ள நுழையிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா இந்த இடம் ரொம்பவே புனிதமானது. இது மகாகாலனுடைய மகா காளீஸ்வரர் கோயில் மாதிரி. இந்த கோயிலோட மகாபீடத்துக்கு கீழே மிகப்பெரிய சக்தி இருக்கிறதா நம்பப்படுது. அதால எல்லா விஷயத்தையும் கிரகிச்சிக்க முடியுதுன்னு நம்பப்படுது. அப்பனா இது இந்தியாவோட பர்முடா ட்ரையாங்களா? சாரி சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பண்டிதரே, கோச்சிக்காதீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் ரொம்ப புனிதமான ஆத்மா. எங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? ஆமா, கரெக்ட். உள்ள போக விடுங்களேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, எங்களை உள்ள போக விடுங்க. எங்களோட பண்டிதர் உள்ள காத்துட்டு இருக்காரு. இந்த பசங்க எங்க போனாங்க? பிருந்தா, பெரியம்மா, உன் காருக்கு பின்னாடி தானே அவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. ஆமா பெரியம்மா, அது வந்து அவங்க எங்க கூட தான் வந்தாங்க பெரியம்மா. ஆனா திடீர்னு எங்க போனாங்கன்னு தெரியல. திடீர்னு எங்க போயிருப்பாங்க? முன்னாடி ஒரு கிழவி நிக்கறாங்க. யாருன்னே தெரியல. நேரம் கட்ட நேரத்துல பாட்டிமா கொஞ்சம் நகர்றீங்களா? திரும்பி போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. இந்த வழியில நிறைய ஆபத்து இருக்கு. திரும்பி போயிடுங்க. கார்த்திக் 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 கார்த்திக், நாம இந்த பிளானை கேன்சல் பண்ணிடலாம். முதல்ல புயல் வந்துச்சு, இப்போ என்னடானா இவங்க. இது நல்ல விஷயம் கிடையாது. என்ன பேசிட்டு இருக்க? சும்மா இரு. கம் ஆன் गाइस, பிச்சைக்காரங்க பணத்தை வாங்குறதுக்கான ட்ரிக்ஸ் இது. ரொம்ப தப்பு பண்றீங்க. உங்கள மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. இந்த பக்கம் போகாதீங்க, போனா வருத்தப்படுவீங்க. உங்கள மாதிரி நிறைய பேர் நான் சொன்னதை கேட்காம போயிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணாதீங்க. இல்லன்னா என்ன, நாங்க உன்ன மாதிரி மாறிடுவோமா? கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். முதல்ல நீங்க தான் கடவுள் கிட்ட வேண்டிக்கணும். ஏன்னா சாகுற நிலைமையில நீங்க தான் இருக்கீங்க. நீங்க எங்களை காப்பாத்துறீங்களா? போய் வேலைய பாருங்க. டேய், என்ன சொல்லாதடா. யார்கிட்டயாவது பேசுனீங்களா? இல்ல. யாராவது போன் எடுத்தாங்களா? இல்ல நீ, நாங்க ட்ரை பண்றோம், யாருக்கும் கால் போக மாட்டேங்குது. ஒருவேளை நெட்வொர்க் ப்ராப்ளமோ என்னவோ, அப்படியே தான் இருக்கும். நீ ட்ரை பண்ணு. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், பசங்க வண்டி முன்னாடி போகட்டும்னு சொன்னேன். இப்ப பாருங்க, இன்னும் வந்து சேரல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ஏதாவது பார்ட்டி கொண்டாட போயிருப்பாங்க. நம்ம பசங்களை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஆமா, பேச்சுலர் பார்ட்டிக்காக போயிருப்பாங்க. அவங்க பூஜையில உட்கார்ற குழந்தைங்க இல்ல, காத்துல பறக்கிற குழந்தைங்க இல்லையா? பசங்களை நல்லா என்ஜாய் பண்ண விடு. பூஜை வேணும்னா நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை நம்ம தேவுக்காக வச்சிருக்கோம் இல்லையா? வா. பிருந்தா, பெரியம்மா இங்க வா. அவங்க எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடி, இல்லனா எனக்கு நிம்மதியே இருக்காது. சரி, நான் போறேன். அட, இந்த நேரத்துல இவ எப்படி தனியா போவா? பாட்டி வேணா பிருந்தா கூட நான் போறேன். எங்க கூட டிரைவர் அண்ணாவும் இருப்பாரு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பிருந்தா, ஜாக்கிரதை. அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது, சரியா? சரி, வா போலாம். என்னாச்சு? எங்க கூட வரணுமா? வாய் வந்து உட்கார. நீ எங்க கூட வந்தனா நல்லா என்ஜாய் பண்ணுவ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
ஆக்சுவலி நீ எங்க கூட வந்தனா நல்லா என்ஜாய் பண்ணலாம் தெரியுமா? போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? பைத்தியமா இவன்? நீங்க தப்பு பண்றீங்க. ரோஹன் என்ன மறந்துட்டியா? நீ வாய்ஸ் மாத்தி பேசுறதுல எவ்வளவு எக்ஸ்பெர்ட்னு எனக்கு தெரியாதா? நீ இவங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. அது பாசிபிளே கிடையாது. என்ன ஏமாத்த முடியாது. ஓகே गाइस, நம்ம ப்ரோ கத்தார்ல இருந்து வந்திருக்கான். இவனை நம்ம பாண்டில வெல்கம் பண்ணலாமா? கண்டிப்பா. தேவ் ப்ரோ கிட்ட சொன்னா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டான்னு சொன்னா கேளுங்க. கம் ஆன். ஏற்கனவே தேவ் ப்ரோவை நீ கத்தார்லயே விட்டுட்டு வந்துட்ட. ஆமாடா. ஆர் யூ மேட்? தேவனா இங்க தான் இருக்காரு. வேற வண்டியில் நேரா ஃபார்ம் ஹவுஸ் வந்துருவாரு. வாட்? தேவ் இந்தியா வந்துட்டானா? எஸ் ப்ரோ. உன்னோட அம்மாக்கு தெரியுமா? நோ ப்ரோ. நோ. வேர் இஸ் ஹி? Where am I stuck? என்ன இடம் இது? நான் இந்தியாவில் இருக்கிற விஷயம் அம்மாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. நான் இங்கே வந்தாலே எனக்கு ஏதாவது கெட்டது நடக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அதே மாதிரி தான் நடக்குது. என்ன லொக்கேஷன்லே புரியல. இங்கே கோவில் கூட இல்லையே. போதா குறைக்க இந்த நெட்வொர்க்கும் இல்லை. பசங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. போனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மெசேஜாவது பண்ணலாம்ல. இவங்கெல்லாம் யாரு? ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. இவங்களாம் நம்ம முன்னாடி வந்துட்டாங்கன்னா என்னாச்சு? தம்பி சொல்லுங்க. நீ பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேவ்க்கு ஃபோன் பண்ணி அவன் நல்லா இருக்கானான்னு கொஞ்சம் கேளு. இதோ கேக்குறாரு. தமிழ். தேவோட போன்ல எப்படி தமிழ்ல வாய்ஸ் மெசேஜ் கேக்குது? ஒருவேளை இங்கதான் இருக்கானோ? நீங்க எல்லாரும் இங்க வந்துருங்க. நீங்க இங்க வாங்க. இந்த பூஜையோட கடைசி பகுதி தான். நான் மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் ஒண்ணா நெருப்புல இதை போட்டுருங்க. அப்புறம் ஸ்வாகான்னு சொல்லுங்க. இந்த பூஜைக்கு அப்புறம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு பலம் கிடைக்கும். தேவோட ஜாதகத்துல ஆயில்ய நட்சத்திரத்தோட பாதிப்பு இருக்கு இல்லையா, அது இல்லாம ஆயிடும். அதே மாதிரி உங்க குடும்பத்துல விஷம் வாய்ந்த பாம்புகளோட தாக்குதல் இருக்காது. अनंत नागाय नमः।
சொல்றேன்ல